முடியும். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி தலையை சீவினால. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். என்னாச்சு? நாம இங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல அங்க பெயின் கூட நருட்டோ சண்டை போட்டுட்டு இருக்கான். பெயினோட சண்டை போட்டுட்டு இருக்கானா? அதுவும் தனி ஆளாவா? ஆமா, யாரும் தலையிட வேண்டான்னு சொன்னா. அவன் பெயினை எதிர்த்து தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நருட்டோ அங்க சண்டை போடுறதை பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? இப்ப இப்படி ஒரு சண்டையில நீங்க தலையிட்டீங்கன்னா அவனுக்கு தடையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சீஃப்டோடும் மத்தவங்களும் இங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. நாம இப்பவே கெஞ்சுட்சுவை ஆரம்பிச்சு ஆகணும். அப்போ சரி, உங்களுடைய சக்ரா ரெடி ஆனதும் அந்த கெஞ்சுட்சுவை ஆரம்பிச்சிருங்க. இப்போ உனக்கு சேஜ் ஜுட்சு சக்ரா பண்றதுக்காக உனக்கு ஒரே ஒரு ஷேடோ க்ளோன் தான் பாக்கி இருக்கு. சேஜ் மோடும் அடுத்த 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் தாக்கு பிடிக்கும். ஷேடோ க்ளோன் ஜூட்சு மூலமா சேஜ் ஜூட்சு சக்கராவை உருவாக்குனது நல்லதுதான். அதுக்கு நீங்க இன்னும் அதிகமா ஷேடோ க்ளோனை உருவாக்கலாம்ல. அதிகமா உருவாக்க முயற்சி பண்ணா சேஜ் ஜூட்சுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற மத்த ஷேடோ க்ளோனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடும். இப்ப புரியுது. சொல்லியா, நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன் நருட்டோ. இதுவரைக்கும் பெயினை யாரும் இவ்வளவு தூரம் தாக்கு பிடிச்சது கிடையாது. இனியும் இதோ இப்பவே இங்கே முடிக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடு நருட்டோ. இன்னும் கொஞ்சம் பொறுத்து. கவலைப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். சேஜ் மோட நீ குறைச்சு எடை போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீ சொன்னது 9 டெயில்ஸ் இப்ப கைப்பற்றியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டா எங்களால கெஞ்சுட்சுவை பயன்படுத்த முடியும். என்ன பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நீ கொஞ்சம் பிடிவாதக்காரன் தான்ல. அசையாம ஒரே இடத்துல இருந்தாதான் நான் நினைச்சதை சாதிக்க முடியும். விதிய நீ இருந்து அந்த பெயின் அதிக அளவுல சேஜ் ஜுட்சு சக்கராவை எடுத்திருக்கான். அந்த அளவை தாங்க முடியாம அவன் ஃப்ராகா மாறி இருக்கான். சேஜ் ஜுட்சு சக்ரா அந்த ஜுட்சுவை பயன்படுத்த நிறைய ரிஸ்க் இருக்கு போல. அவ்வளவுதான், இனி மிச்சம் இருக்கிறது நீ மட்டும் தான். அப்படியா? நீ என்ன சொல்ற? இந்த பெயின் எல்லாரும் வெறும் பப்பட்ஸ் தான். மறைஞ்சிருக்கிற இன்னொரு பெயின் இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் உண்மையான பெயின். அவ்வளவுதான், நம்ம தயாரா இருக்கோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கீசர் சேஜ், இந்த கெஞ்சுட்சு என்ன ரொம்ப வெறுப்பேத்திடுச்சு. சரி, இப்ப சொல்லு, இது உனக்கு கொஞ்சமாச்சு கட்டுப்படுத்திடுச்சா? 9 டெயில்ஸ், உனக்கு என்ன வேணும்? என்ன கேக்குறியா? சில விஷயம்லாம் தற்செயலா தான் நடக்கும். அது நடந்த அப்புறம் தான் காரணம் என்னன்னு தெளிவா புரியும். இதெல்லாம் நான் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்கிட்ட கேட்டல. ஆனா இப்ப நான் உன்கிட்ட ஏன் சொன்னாலும் அதை தெரிஞ்சுக்கிட்டவனால இங்க எதையும் மாத்த முடியும்னு எனக்கு தோணல. சரி, அப்ப கூட நான் டைம் எடுத்து உன்கிட்ட சொல்றேனே வச்சுக்கோ. உன் கூட பேச்சுவார்த்தை நடத்த நான் வரல. ஜிராயா சென்சேவாலை அடைய முடியாத ஒரு கனவை நினைவாக்குறது தான் என்னோட இலக்கு. எனக்கு வேண்டியதெல்லாம் அமைதியை உருவாக்கி நீதியை கொண்டு வரணும்.
அமைதியை உருவாக்கணுமா, நீதி கொண்டு வரணுமா? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு சும்மா உளராத. என் கிராமத்தை அழிச்சிருக்க, பேரழிவை ஏற்படுத்துற எல்லா செயல்களையும் செஞ்சுட்டு என்ன தைரியம் இருந்தா அமைதியை பத்தி நீ பாடம் எடுப்ப? இப்ப நீ சொல்லு, உன்னுடைய இலக்கு என்ன? முதல் இலக்கு உன்னை கொல்றதுதான். அப்புறம் இந்த நிஞ்சா உலகத்துல நான் அமைதியை நிலைநாட்டுவேன். ஓ அப்படியா? என்னோட குடும்பத்துக்கு, என்னோட நண்பர்கள், என்னோட வில்லேஜ், உங்க ஹிடன் லீஃப் வில்லேஜ்னாலதான் எங்க வில்லேஜும் இதே விதி அனுபவி பிரதேசம் தான் பாதிக்கப்பட்டது. நம்ம 2 பேரும் ஆசைப்பட்டது ஜெராயா சென்சை அடையணும்னு நினைச்ச அந்த சமாதானத்தை தான். நீயும் நானும் ஒண்ணுதான். நம்ம 2 பேருமே சமாதானத்தையும் நீதியும் அடையறதுக்காக தான் போராடுறோம். நீ உன்னோட நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்க, நான் என்னோட நீதிக்காக போராடுறேன். நம்ம 2 பேரும் சாதாரணமான மனுஷங்க தான். நீதிங்கிற பேர்ல பழி வாங்கறத நோக்கி தான் நம்ம 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். அப்படியும் ஒருத்தன் பழி வாங்கறது தான் நீதினு சொன்னான்னா, அப்படிப்பட்ட நீதி இன்னும் பழி வாங்குற இனத்தை தான் உருவாக்கும். அதனால இங்க அதிக அளவு வெறுப்பு மட்டும்தான் பரவி கிடக்கும். இப்ப நம்ம எல்லாரும் அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கடந்த காலத்தையும் நான் பார்த்துட்ட, எதிர்காலத்தையும் என்னால சொல்ல முடியும். கடந்த காலத்துக்கும் இப்பவும் எந்த மாற்றமும் இல்லை. இப்ப சொல்லு நருட்டோ, சமாதானத்தை உருவாக்க இந்த வெறுப்பெல்லாம் நீ எப்படி எதிர்கொள்ள போற? அதுக்கான பதில் என்னன்னு எனக்கு தெரியல. இப்ப புரியுதுல்ல, அதுக்காக தான் நான் அகாட்சுகியை உருவாக்கினேன். மொத்தமா உடைக்கிறதுக்காக. அதுக்கு என்னால ஒரு முடிவை கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு எனக்கு 9 tails வேணும். அந்த இலக்கு அடையிறதுக்கு எனக்கு அவனோட பவர் கண்டிப்பா வேணும். அந்த எல்லா பீஸ்டோட சக்தியும் வச்சு என்னால ஒரு டெய்ல்டு பீஸ்ட் வெப்பன் உருவாக்க முடியும். ஒரு நொடியில மொத்த தேசத்தையும் தரமட்டமாக்குற அளவுக்கு பெருசா இருக்கும். டெய்ல்டு பீஸ்ட் வெப்பனா? நான் அமைதி அடையறதுக்கு இப்படி எல்லாம் பண்ணா உன்னுடைய இந்த முயற்சிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். கண்டிப்பா இன்னும் பல காலங்கள் போக இந்த வலியும் காலத்தோட கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். டெய்ல்டு பீஸ்ட் வெப்பனை ஒருத்தர் மேல ஒருத்தர் பயன்படுத்தி உண்மையான பெயின் என்னங்கறத அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த உலகத்துல மறுபடியும் சமாதானம் உருவாகும். அதுதான் என்னோட கனவு, அதுதான் என்னுடைய இலக்கு. நாகட்டும், உன்னையே நீயே வருத்திக்காத. ஏற்கனவே நிறைய சக்கராவை பயன்படுத்திட்டேன். சமாதானம் இப்ப நம்ம கை கட்டுற இடத்துல தான் இருக்கு. நாரட்டோ, இந்த உலகத்துல அமைதியை கொண்டு வர என்னோட முயற்சியை தப்புன்னு சொல்லுறியா? ஆனா இந்த சபிக்கப்பட்ட உலகத்துல மக்கள் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருணை காட்ட மாட்டாங்க. ஆனா ஜிராயா சென்சை மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நிறைய நம்பினாரு. கண்டிப்பா உன்னால இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்ட முடியாது. ஆனா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. 9 tailsோட சக்திகளை என்கிட்ட ஒப்படைச்சிரு. மத்த விஷயங்களை நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உன்னுடைய மரணம் தான் இந்த உலகத்துல அமைதியை நிலைநாட்ட போகுது. இப்போ பெயினுடைய சக்கரா எனக்குள்ள ஊடுருவிக்கிட்டு இருக்கு. உடம்பு இருக்கிற முக்கியமான உறுப்புகள்ல எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. அதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணு. அவன் சொல்ற எதுவும் உண்மை கிடையாது. நீ இதுல தோற்கவே கூடாது. நீ தோத்து போனா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். சும்மா தோண போதும், நிறுத்து. இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் நருட்டோவை கொஞ்சம் கூட அசைய விடாம பண்ணிருப்பான். இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். இவனை காப்பாத்ததான் வந்திருக்கியா? எதுக்காக இங்க வந்த ஹினாட்டா? தயவு செஞ்சு போடு. அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல,
நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். சின்ன வயசுல நான் ஒரு கோழையா இருந்தேன். எல்லா விஷயத்திலயும் முயற்சி கூட பண்ணாம தோல்வியை ஒத்துக்கிட்டேன். அதனாலே நான் பல வாட்டி தப்பான பாதைய தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுல இருந்து என்ன மீட்டெடுத்ததே நீதான். சரியான பாதைய நீதான் எனக்கு காட்டியிருக்க. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு நீதான் காரணம். அதனால இன்னைக்கு என் உயிரை போனாலும் சரி, நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன் நருட்டோ. ஹினாட்டா! எப்படியே போச்சுன்னா என்னால நருட்டோவை நெருங்க முடியாது. ஆனா நான் ஏதோ ஒண்ணு செஞ்சே ஆகணும். நருட்டோக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எப்படியாவது முயற்சி பண்ணி ஏதோ ஒரு வகையில நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன். நாகத்தோ, இதான் என் சான்ஸ். என்ன ஒரு வாட்டி ஹினாட்டா! ஏய், கண்ணை தர ஹினாட்டா! ஹினாட்டா! போதும் ஹினாட்டா, தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்து. நான் என்னைக்கு முயற்சியை கைவிட மாட்டேன். ஆனா உண்மை என்னன்னா, உன்ன மாதிரி மனிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்கு நீ ரொம்ப பலவீனமானவளா இருக்க? அப்படி இருந்து எதுக்கு இவனை காப்பாத்த முயற்சி பண்ற? ஏன்னா நான் என்னைக்கும் பின்வாங்க மாட்டேன். ஏன்னா அதுதான் என்னோட நெஞ்சாவே. லீஃப் வில்லேஜ்ல சேர்ந்த ஒரு ஷினோபிதான். இதே மாதிரி என் அப்பா அம்மாவை என் கண்ணு முன்னாடி கொன்னா. இந்த உலகத்துல அன்புன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அங்க தியாகமும் இருக்கும், வெறுப்பும் இருக்கும். சீக்கிரம் அதை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அம்மா, என்னது? இப்பயாவது நீ என்ன வெறுக்கிறியா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.